ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பெஸ்ட் எஜுகேஷன் அகாடமில இருந்து 10th சயின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். 10th சயின்ஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 11th லெசன்ல கார்பனும் அதன் சேர்மங்களும் அப்படின்ற லெசனுடைய பார்ட் 3 இப்ப பார்க்க போறோம். பார்ட் 3ல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோப்பு மற்றும் டிடர்ஜென்ட் அதுல இருந்து நம்ம பார்க்கணும் இல்லையா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இப்ப பார்க்கலாம். இப்ப சோப்பு மற்றும் டிடர்ஜென்ட் பத்தி நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோப்புனாவே என்ன தெரியும், அழுக்குகளை நீக்கவும் சுத்தப்படுத்துறதுக்கும் உதவுதான் அந்த சோப்பு டிடர்ஜென்ட் அதெல்லாம் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா. இது எப்படி அதே மாதிரி சுத்தப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சோப்பு மற்றும் டிடர்ஜென்ட் இருக்கு இல்லையா, அதுல இருக்கிற பரப்பு இழுவிசை குறைப்பிகள் இருக்கு. அந்த பரப்பு இழுவிசை குறைப்பிகள் என்ன பண்ணுதுன்னா நீர் மூலக்கூறுகளை சுற்றி நின்று பரப்பு இழுவிசையை குறைக்குது. அதனாலதான் இது இதுல இருக்கிற வேதியியல் பண்புகளால அந்த அழுக்கெல்லாம் நீக்கப்படுது. ஓகேவா. இப்ப நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட் பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோப்பு என்பது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கொழுப்பு அமிலங்களினுடைய உப்பு. சோப்புனா என்னது, ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கொழுப்பு அமிலம் இருக்கு இல்லையா, அதனுடைய உப்பு தான் இந்த சோப்பு அப்படின்றாங்க. இது பாத்தீங்கன்னா அழுக்கு நீக்க பயன்படும் ஒரு பொருளாக இருக்குது. சோப்பு அழுக்கு நீக்க பயன்படும் ஒரு பொருளா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிடர்ஜென்ட் இருக்கு இல்லையா, அதுவும் அழுக்கு நீக்க பயன்படும் ஒரு வேதி சேர்மமா இருக்கு. இல்லைன்னா வேதி சேர்மங்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. அப்ப டிடர்ஜென்ட் அதுக்கு தான் யூஸ் ஆகுது, சோப்பும் அழுக்கு நீக்க தான் யூஸ் ஆகுது. இப்ப சோப்பு மட்டும் தனியா கொடுத்திருக்காங்க பாருங்களேன். சோப்புன்றது பாத்தீங்கன்னா நீல சங்கிலி அமைப்புடைய கார்பாக்சிலிக் அமிலங்களினுடைய சோடியம் அல்லது பொட்டாசியம் உப்புகளே சோப்புகள் அப்படின்றாங்க. அதாவது கார்பாக்சிலிக் அமிலங்கள்ன்றது இந்த இடத்துல கொழுப்பு அமிலங்கள். கொழுப்பு அமிலங்கள்னா எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப எண்ணெய் இருக்கு இல்லையா, அதுதான் கொழுப்பு அமிலம். அதுவும் அப்புறம் பொட்டாசியம் இல்லைன்னா சோடியம் அதனுடைய உப்புகள் சேர்ந்து தயாரிக்கிறது தான் இந்த சோப்பு அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. இதுல முக்கிய மூலப்பொருளா எது தேவைப்படுது சோப்பு தயாரிக்க அப்படின்னு பார்த்தோம்னா கொழுப்பும் காரமும். ஓகேவா. கொழுப்பும் காரமும், இந்த அமிலம் காரம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல காரம் தேவைப்படுது. இப்ப பெரும்பாலும் சோப்பு தயாரிக்க எதை பயன்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு தான். சோடியம் ஹைட்ராக்சைடு தான் மோஸ்ட்லி பயன்படுத்துவாங்க. ஆனா நம்ம பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கூட பயன்படுத்தலாம். ஓகேவா. அப்ப பொட்டாசியத்தை அடிப்படையாக வச்சு உருவாக்குறோம் இல்லையா ஒரு சோப்பு, அந்த சோப்பு பாத்தீங்கன்னா சோடியத்தை அடிப்படையாக வச்சு உருவாக்குற சோப்பை விட நல்லாவே நீர்ல எளிதில் கரையும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. அப்ப இந்த சோப்பை 2 வகையா பிரிக்கிறாங்க. இப்படி தயாரிக்கிறாங்க இல்லையா, அந்த சோப்பை 2 வகையா பிரிக்கிறாங்க. அது என்னன்னா கடின சோப்புன்னு ஒண்ணு, மென் சோப்பு அப்படின்னு ஒண்ணு பிரிக்கிறாங்க. ஓகேவா. இப்ப எண்ணெய் அல்லது கொழுப்பு, அதான் எண்ணெயா இருக்கலாம் இல்ல கொழுப்பா இருக்கலாம். இதுல ஏதாவது ஒண்ணு எரி சோடா இருக்கு இல்லையா, அதாவது எரி சோடானா சோடியம் ஹைட்ராக்சைடு. இது நேம்லாம் பாத்துக்கங்க. எரி சோடாவினுடைய இன்னொரு பேர் கூட கேட்பாங்க. அப்ப சோடியம் ஹைட்ராக்சைடுன்னு உங்களுக்கு எழுத தெரியணும். இதை சோப்பாக்கள் வினைக்கு உட்படுத்தும் போது கடின சோப்பு கிடைக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப சோடியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணி தயாரிக்கிற சோப்பு கடின சோப்பு. ஓகேவா. இது பொதுவா என்னத்துக்கு உதவுது, சலவை செய்யறதுக்கு உதவுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மென் சோப்பு பாத்தீங்கன்னா அதே மாதிரியே எண்ணெய் இல்லைன்னா கொழுப்போட பொட்டாசியம் உப்பு இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்தி சோப்பாக்கள் வினைக்கு உட்படுத்தினோம்னா கிடைக்கிறது மென் சோப்பு. அப்ப பொட்டாசியத்தை யூஸ் பண்ணி செய்யறது மென் சோப்பு, சோடியத்தை யூஸ் பண்ணி செய்யறது கடின சோப்பு. அதாவது பொட்டாசியம்னா பொட்டாசியம் உப்பு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடா இருக்கலாம். அது மாதிரி அங்க சோடியம் ஹைட்ராக்சைடு. ஓகேவா. அடுத்து இதுல இம்பார்ட்டன்ட் என்னன்னா சோப்பு மீது கடின நீரினுடைய விளைவு பார்க்கலாம். இப்ப கடின நீர் இருக்கு இல்லையா, இப்ப கடின நீர் இருக்கு, அதாவது உப்பு தண்ணின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த உப்பு தண்ணியில நம்ம துணியில சோப்பு போட்டோம்னா நுரெல்லாம் வராது இல்லையா. சாதாரணமா சோப்பு போட்டோம்னா நுரெல்லாம் வராது. அதுக்கு இப்ப சொல்யூஷன் சொல்றாங்க பாருங்க. கடின நீர்ல இருந்து கால்சியம் மற்றும் மெக்னீசியம் அயனிகள், அதுல என்ன இருக்குன்னா கால்சியம் 2+ மெக்னீசியம் 2+ இருக்கு. அதனாலதான் அது ஹார்டா இருக்கு, அதாவது கடின நீரா இருக்கு. அப்ப சோப்பினுடைய சுத்தம் செய்யும் போது இந்த மெக்னீசியம் அயனிகள்லாம் இருக்கு இல்லையா, அது பாத்தீங்கன்னா சோப்பின் சுத்தம் செய்யும் செயலை கட்டுப்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சோப்பு அதுல போடும்போது இந்த கால்சியம் 2+ மெக்னீசியம் 2+ அந்த சோப்புல நுர வராம அழுக்கு போக வைக்காம ஆக்குதான் இந்த கால்சியம் 2+ மெக்னீசியம் 2+. அப்ப இந்த கடின நீர் சோப்போட சேரும் போது ஸ்கம் அப்படின்ற ஒரு மெல்லிய படலம் உருவாகுது. அப்ப இந்த மெல்லிய படலம் உருவாகும் போது அது அழுக்கு போகாது, அது மேலேயே படிஞ்சு வெள்ளையா மாறிடும் அந்த ட்ரெஸ். அப்புறம் அந்த ட்ரெஸ்ஸும் போக போக என்ன ஆயிடும்னா வீணா போயிடும், அந்த படிவு ஏற்படுறதுனால வீணாயிடும். அப்ப சோப்பு யூஸ் பண்ணா என்ன உருவாகுதுன்னா கடின நீர்ல சோப்பு யூஸ் பண்ணும்போது ஸ்கம்ன்ற ஒரு படலத்தை, மெல்லிய படலத்தை உருவாக்கி துணியை வீணாக்குது. துணியினுடைய தரம் வீணாகுது அப்படின்றத புரிஞ்சுக்கிங்க. இதே பாத்தீங்கன்னா இப்ப கடின நீரால் பாதிக்கப்படாத வேதிப்பொருட்களை பயன்படுத்தி டிடர்ஜென்ட்டுகள் தயாரிக்கப்படுகிறது. இப்ப இந்த ஸ்கம்ன்ற வீழ்படிவை தவிர்க்கிறதுக்காக இந்த கடின நீர்ல எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிடர்ஜென்ட் யூஸ் பண்ணலாம். அப்ப டிடர்ஜென்ட் என்ன பண்ணுதுன்னா இந்த கடின நீரால பாதிக்கப்படாத வேதிப்பொருட்களை பயன்படுத்தி டிடர்ஜென்ட்டுகள் தயாரிக்கிறாங்க.
ஓகேவா? அதாவது இந்த கடின நீரால பாதிக்கப்படக்கூடாது, இந்த சோப்பு பாதிக்கப்படுற மாதிரி இது பாதிக்கப்படக்கூடாது. அப்படியேப்பட்ட வேதிப்பொருள் எல்லாம் யூஸ் பண்ணி தான் இந்த டிடர்ஜென்ட் தயாரிக்கிறாங்க அப்படின்றாங்க. இந்த பாக்ஸ்ல இருக்கிறதுலாம் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுட்டோம், பார்க்காதவங்க அதுல போய் பார்த்துங்க. சரியா? இப்ப இதுல லெசன் மட்டும் பார்க்கும். இப்ப நெக்ஸ்ட் பாருங்க, டிடர்ஜென்ட்டுகள். இப்ப டிடர்ஜென்ட்டுகள் மட்டும் தனியா சொல்லும்போது, இந்த டிடர்ஜென்ட் தயாரிக்கிறதுனால சலவைத்துறையில ரொம்ப பெரிய மாற்றங்கள்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கடின நீர் மற்றும் அமிலம் கலந்த நீர்ல கூட இந்த டிடர்ஜென்ட்டுகள் யூஸ் பண்ணி துணி துவைக்க எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. இப்ப சோப்பு இருக்கு இல்லையா, அந்த சோப்புல இருக்கிற கார்பாக்சிலிக் அமில உப்பினை போல டிடர்ஜென்ட்டுகள் என்பவை சல்போனிக் அல்லது ஆல்கைல் ஹைட்ரஜன் சல்பேட்டின் உப்புகள் ஆகும் அப்படின்றாங்க. இப்ப சோப்பு தயாரிக்க என்ன பயன்படுத்துறோம்? கார்பாக்சிலிக் அமில உப்பு. அதாவது கார்பாக்சிலிக் அமில உப்புன்னு இந்த கொழுப்பு அமிலங்கள்லாம் பயன்படுத்துறோம் இல்லையா, அதை தான் சொல்றாங்க. சோப்பு தயாரிக்க அதை பயன்படுத்துறோம். அதே மாதிரி இந்த டிடர்ஜென்ட்டுகள் தயாரிக்க சல்போனிக் அமிலமும் ஆல்கைல் ஹைட்ரஜன் சல்பேட்டினுடைய உப்புகளும் பயன்படுத்துறாங்க. ஓகேவா? டிடர்ஜென்ட்டுகள் தயாரிக்க. அப்ப இதனால இந்த டிடர்ஜென்ட்டுகள் என்ன ஆகுதுன்னா, கடின நீர்ல இருக்கிற அந்த Ca2+ மற்றும் Mg2+ ஆகியவர்களுடன் சேர்ந்து வீழ்படிவாக்களை உருவாக்காது. அப்ப இந்த கால்சியம் 2+ மெக்னீசியம் 2+ சேர்ந்து என்னத்தை உருவாக்காது? வீழ்படிவாக்க உருவாக்காது. வீழ்படிவாக்களை உருவாக்குச்சுன்னா அது ஸ்கம் அப்படின்ற வீழ்படிவாயிடும். அது எதுல உருவாகுது? சோப்புல தான் உருவாகுது. அப்ப டிடர்ஜென்ட்ல அது உருவாகல. அப்ப துணிக்கு எந்த பாதிப்பும் வராது. அப்ப சலை செய்ய சோப்பை விட டிடர்ஜென்ட்டுகளே சிறந்ததா இருக்கு அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்களேன், இந்த டிடர்ஜென்ட்டுகள் தயாரிக்கும் முறையில என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பெட்ரோலியத்திலிருந்து கிடைக்குது இல்லையா ஹைட்ரோ கார்பன்கள், அந்த ஹைட்ரோ கார்பனோட சல்பியூரிக் அமிலத்தை சேர்த்து தான் டிடர்ஜென்ட் தயாரிக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கிங்க. டிடர்ஜென்ட் எப்படி தயாரிக்கிறாங்கன்னா, பெட்ரோலியத்திலிருந்து கிடைக்கிற பகுதி பொருளான ஹைட்ரோ கார்பன், அந்த ஹைட்ரோ கார்பனோடு சல்பியூரிக் அமிலத்தை மிக்ஸ் பண்ணி சேர்த்து என்ன தயாரிக்கிறாங்கன்னா டிடர்ஜென்ட்டுகள் தயாரிக்கிறாங்க. ஓகேவா? இப்ப இந்த கடின நீர்ல எல்லாம் அந்த டிடர்ஜென்ட்டுகளை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதுக்கு அந்த அதாவது டிடர்ஜென்ட்ல என்னென்ன சேர்த்தா டிடர்ஜென்ட் வந்து நல்ல ஒரு அழுக்கு நீக்கிய செயல்படும் அப்படின்றது இதுல பார்க்கலாம். என்னென்ன சேர்க்கிறாங்கன்னா, அதாவது சோடியம் சிலிக்கேட் சேர்க்கிறாங்க, புளூரசன்ட் வெண்மை ஏற்றிகள் சேர்க்கிறாங்க, அடுத்தது சோடியம் பெர்போரேட் சேர்க்கிறாங்க, அப்புறம் சோடியம் சல்பேட் சேர்க்கிறாங்க, நெக்ஸ்ட் நொதிகள் இதெல்லாம் சேர்க்கிறாங்க. ஓகேவா? இதெல்லாம் சேர்த்தா என்ன ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்ப அந்த டிடர்ஜென்ட்ல சோடியம் சிலிக்கேட் சேர்க்கறதுனால சலவை இயந்திரங்களில் அரிப்பு ஏற்படாமல் பாதுகாக்க இது சேர்க்கப்படுகிறது. சலவை எந்திரத்துல அரிப்பு ஏற்படாம இருக்கிறதுக்கு எதை சேர்க்கிறாங்கன்னா சோடியம் சிலிக்கேட் அந்த டிடர்ஜென்ட்ல சேர்க்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னா, துணிகள்லாம் பளிச்சிடுவதற்கு இந்த புளூரசன்ட் வெண்மையேற்றிகள் பயன்படுத்தப்படுது. புளூரசன்ட் வெண்மையேற்றிகள் டிடர்ஜென்ட்ல சேர்க்கிறாங்க இல்லையா, அது எதுக்குன்னா துணியெல்லாம் நல்லா பளிச்சுன்னு இருக்கணும்ன்றதுக்காக. நெக்ஸ்ட் பாருங்களேன், சோடியம் பெர்போரேட். இது வந்து பாத்தீங்கன்னா சலவையின் போது சில வகை கரைகளை நீக்க பயன்படுது. துணி துவைக்கும் போது சில கரைகள்லாம் இருக்கு இல்லையா, அதை நீக்கிறதுக்கு எதை யூஸ் பண்றாங்கன்னா சோடியம் பெர்போரேட் அப்படின்ற பொருளை யூஸ் பண்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா சோடியம் சல்பேட். சோடியம் சல்பேட் வந்து டிடர்ஜென்ட் துகள் வந்து கெட்டி ஆகாமல் தடுக்க இது பயன்படுது. சோடியம் சல்பேட் வந்து டிடர்ஜென்ட் அந்த பவுடரா இருக்கு இல்லையா, அது பாத்தீங்கன்னா கட்டி கட்டியா ஆயிடக்கூடாது, தூளாவே இருக்கணும் அந்த துணி துவைக்கிற பவுடர்லாம். அதுக்காக இந்த சோடியம் சல்பேட் யூஸ் பண்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நொதிகள் பாத்தீங்கன்னா ரத்தம் மற்றும் காய்கறி சாறு போன்ற கரைகளை நீக்க இது சேர்க்கப்படுகிறது. நொதிகள் எதுக்கு சேர்க்கிறாங்க? ரத்தக்கரைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது. அப்ப காய்கறி சாறு, இப்ப வாழைக்கரை எல்லாம் பட்டுருச்சுன்னா, அந்த வாழைக்கரையோட சாறு எல்லாம் பட்டுருச்சுன்னா ஒரு மாதிரி போவாது இல்லையா, அந்த கரையெல்லாம் நீக்கிறதுக்கு நொதிகள் யூஸ் பண்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா சலவை செய்துட்ட பிறகு துணிகள்ல நறுமணம் பெறுவதற்காக சில வேதிப்பொருட்களும் இதுல சேர்க்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுல என்னென்ன யூஸ் பண்றாங்க? டிடர்ஜென்ட்ல என்னென்ன சேர்க்கிறாங்க? சோடியம் சிலிக்கேட். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும், என்னென்ன சேர்க்கிறாங்கன்னு தெரியணும். இல்லைன்னா இதெல்லாம் சேர்த்தா என்ன பயன் அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இன்னொரு தடவை சொல்லலாமா? சோடியம் சிலிக்கேட், புளூரசன்ட் வெண்மையேற்றிகள், அதாவது சோடியம் சிலிக்கேட், புளூரசன்ட் வெண்மையேற்றிகள், சோடியம் பெர்போரேட், சோடியம் சல்பேட், நொதிகள் இதெல்லாம் வந்து சேர்க்கிறாங்க. அதோட சேர்ந்து நறுமண கலவை, நறுமணம் பெறுவதற்காக சில நறுமண வேதிப்பொருட்களும் இதுல சேர்க்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன இம்பார்ட்டன்ட் பாருங்களேன், டிடர்ஜென்ட்டுகளின் பயன்கள் பாருங்க. சோப்பை விட டிடர்ஜென்ட்டுகள் பயன்படுத்துறது அதிக நன்மையில தருது அப்படின்னு சொல்றாங்க. டிடர்ஜென்ட்டை வந்து கடின நீர் மற்றும் மென்மையான நீர் இரண்டிலும் பயன்படுத்தலாம். டிடர்ஜென்ட்டை எதுல பயன்படுத்தலாம்? கடின நீர்லயும் பயன்படுத்தலாம், மென்மையான நீர்லயும் பயன்படுத்தலாம். இப்ப கடின நீர்ல சோப்பை விட டிடர்ஜென்ட்டுகள் சிறப்பாக செயல்புரியும். ஓகேவா? கடின நீர்ல நம்ம இதை முன்ன பார்த்ததுதான் இதுல கொடுத்துருக்காங்க. கடின நீர்ல டிடர்ஜென்ட்டுகள் சிறப்பாகவே செயல்படும் சோப்பை விட.
அப்புறம் என்ன சொல்றாங்க, உப்பு நீர், அமிலம் கலந்த நீர், இதுல கூட டிடர்ஜென்ட் பயன்படுத்தலாம்னு சொல்றாங்க. அப்புறம் சலவை செய்யும் கலனிலோ இல்ல துணிகளிலோ எந்த விதமான கரைகளையும் அரிப்புகளையும் டிடர்ஜென்ட் வந்து ஏற்படுத்தாது. அப்புறம் குளிர்ந்த நீர்ல எளிதாக கரையும், மேலும் கடின நீரிலும் எளிதாக அலசலாம் அப்படின்னு சொல்றாங்க துணியெல்லாம். அப்ப சோப்பை கொண்டு சலவை செய்ய முடியாத கம்பளி போன்ற ஆடைகளையும் டிடர்ஜென்ட் கொண்டு சலவை செய்யலாம். அப்புறம் வந்து நீண்ட ஹைட்ரோ கார்பன் சங்கிலி தொடரை கொண்டுள்ள இந்த டிடர்ஜென்ட் வந்து எளிதில் உயிரிய சிதைவிற்கு உட்படும், அதாவது உயிரியல் சிதைவிற்கு உட்படும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா வாகனங்களில் பயன்படுத்தாத மக்கிடும் அப்படின்னு சொல்றாங்க. நீண்ட ஹைட்ரோ கார்பன் சங்கிலி தொடரை பெற்றிருந்தாலும் இந்த டிடர்ஜென்ட்டுகள் வந்து எளிதில் உயிரியல் சிதைவிற்கு உட்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வாகனங்கள்ல பயன்படுத்தப்படுற எண்ணெய் பசையினால, கிரீஸ் இருக்கு இல்லையா, அதால உருவாக்கப்படுற கரையை கூட இது எளிதாக நீக்கிடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் செயற்கையாக தயாரிக்கப்படும் துணிகளை வந்து பாதுகாக்கவும் வெண்மைத்தன்மையுடன் பிரகாசிக்கவும் டிடர்ஜென்ட்டுகள் பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த அடுத்தது பாத்தீங்கன்னா உயிரிய சிதைவு மற்றும் உயிரிய சிதைவற்ற டிடர்ஜென்ட்டுகளை பத்தி இதுல கொடுத்திருக்காங்க. அது என்ன உயிரிய சிதைவு டிடர்ஜென்ட்டுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து பாத்தீங்கன்னா நேரான ஹைட்ரோ கார்பன் சங்கிலி தொடரை பெற்றவையா இருக்கும். நேரான சங்கிலி தொடர்னா அந்த கார்பனுடைய செயின் நம்ம அங்க பார்த்தோம் இல்லையா, லெசன்ல ப்ரீவியஸ் பார்ட்ல பார்த்தோம் இல்லையா, கார்பன் 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 மீத்தேன் ஈத்தேன் ப்ரோபேன் பியூட்டேன் அப்படின்னு நம்ம லாங் செயின் சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, அதுதான். இப்ப இந்த நேரான ஹைட்ரோ கார்பன் சங்கிலி தொடரை பெற்றவையா இருக்கும் இந்த உயிரிய சிதைவு டிடர்ஜென்ட்டுகள். இவற்றை வந்து நுண்ணுயிர்களால் எளிதில் சிதைக்க இயலும் அப்படின்றாங்க. நுண்ணுயிர்கள் இதை சிதைவடைய செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா உயிரிய சிதைவற்ற டிடர்ஜென்ட்டுகள். இவை வந்து மிகுந்த கிளைகளை உடைய ஹைட்ரோ கார்பன் சங்கிலி தொடர். மிகுந்த கிளை, நிறைய கிளையா போற ஹைட்ரோ கார்பன் சங்கிலி தொடரா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நேரான ஹைட்ரோ கார்பன் செயின் பெற்று இருக்குன்னு பார்த்தோம், அதாவது லாங் செயின், ஒரே லாங் செயின். இது வந்து பாத்தீங்கன்னா கிளையா போகும், மேல ஒரு CH3, கீழே ஒரு CH3, அப்புறம் ஒரு CH3, CH2, CH3 அப்படின்னு போயிட்டு இருக்கும். அப்ப மிகுந்த கிளைகளுடைய ஹைட்ரோ கார்பன் சங்கிலி தொடர். இவற்றை வந்து நுண்ணுயிர்களால் எளிதால சிதைக்க இயலாது. அப்ப சிதைக்க இயலாது சிதைவற்ற டிடர்ஜென்ட், அதாவது உயிரிய சிதைவற்ற டிடர்ஜென்ட். ஓகேவா. இந்த டிடர்ஜென்டால என்னென்ன தீமைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில டிடர்ஜென்ட்டுகளினுடைய ஹைட்ரோ கார்பன் கிளை சங்கிலி தொடரை பெற்றிருக்கும். அப்படி பெற்றிருக்கிறதுனால தண்ணீர்ல இருக்கிற நுண்ணுயிர்களால் இவற்றை மக்க செய்ய இயலாது. இதனால நீர் மாசடைந்து விடும். இதனால நீர் வந்து மாசடைந்து விடும். ஓகேவா. அப்ப வந்து சோப்புகளை ஒப்பிடும்போது டிடர்ஜென்ட்டுகளின் விலை வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம சோப்பு யூஸ் பண்றோம் இல்லையா, அந்த சோப்போட கவர்ல TFMனு போட்டிருப்பாங்க, அதை பார்த்திருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப இந்த TFM அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, TFMனு ஒரு குறியீடு போட்டு அங்க பெர்சன்டேஜ் கொடுத்திருப்பாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, கொழுப்பு பொருட்கள் வந்து எந்த அளவுல இருக்கு அப்படின்றது அந்த TFM, அதாவது டோட்டல் ஃபேட்டி மேட்டர். TFMனா என்னது, டோட்டல் ஃபேட்டி மேட்டர். இது வந்து சோப்பினுடைய தரத்தை குறிக்கக்கூடிய ஒரு முக்கிய அம்சமா செயல்படுது. ஓகேவா. இது உயர்ந்த TFM பெற்றுள்ள சோப்புகள் எல்லாம் சிறந்த குளியல் சோப்புகளாக பயன்படுத்தப்படுகிறது. அப்ப TFM வந்து அதிகமா இருந்ததுன்னா அது நல்ல குளியல் சோப்பு, TFM கம்மியா இருந்ததுன்னா அது வந்து தரம் இல்லாத சோப்பா இருக்கும், தரம் இல்லாத குளியல் சோப்பா இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, சோப்பு மற்றும் டிடர்ஜென்ட்டுகளுக்கு ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடுகள் இங்க கொடுத்திருக்காங்க. சோப்புக்கு பார்த்தோம்னா நீண்ட சங்கிலி அமைப்பு பெற்ற கார்பாக்சிலிக் அமிலங்களின் சோடிய உப்பு அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா டிடர்ஜென்ட் எப்படி இருக்குன்னா சல்போனிக் அமிலத்தின் சோடியம் உப்பு. இதுல நம்ம பார்த்தது தான் இங்க கொடுத்திருக்காங்க, இருந்தாலும் நல்லா இதை படிங்க. ஓகேவா. இப்ப சோப்பினுடைய அயனி பகுதி எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா COO-Na+. இதுல வந்து சோடியம் உப்புகள் பயன்படுத்துறோம் இல்லையா, அதனால சோடியம் பிளஸ் அயனியாவும் COO-, அதாவது இது வந்து அமிலத்துல இருக்கிற பகுதி. இப்ப COO- அயனியும் Na+ அயனியும் இந்த சோப்பினுடைய அயனி பகுதியில இருக்கும். டிடர்ஜென்ட் அயனி பகுதியில என்ன இருக்குன்னா சல்போனிக்னு நம்ம பார்த்தோம், அதனால SO3- ஆவும் அப்புறம் சோடியம் உப்புகள் வந்து Na+ ஆவும் இருக்கும். ஓகேவா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா விலங்குகளிடமிருந்து கிடைக்கும் கொழுப்பு மற்றும் தாவரங்களிடமிருந்து கிடைக்கும் எண்ணெய் ஆகியவற்றிலிருந்து சோப்பு தயாரிக்கப்படுகிறது. ஆமா, இந்த எண்ணெய்கள் யூஸ் பண்றோம்னு சொன்னோம் இல்லையா, கொழுப்பு அமிலங்கள் யூஸ் பண்றோம்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் இங்க சொல்றாங்க. அதுல இருந்து சோப்பு தயாரிக்கலாம். இப்ப இது எப்படி தயாரிக்கிறாங்கன்னா, பெட்ரோல் இருக்கு இல்லையா, பெட்ரோலியம் இருக்கு இல்லையா, அந்த பெட்ரோலியத்துல இருந்து கிடைக்கிற ஹைட்ரோ கார்பன்ல இருந்து தான் இது தயாரிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா சோப்பு வந்து கடின நீரில் பயன்படுத்த முடியாது. டிடர்ஜென்ட் வந்து கடின நீரிலும் சிறப்பாக சலவை செய்யலாம். சோப்பு வந்து கடின நீருடன் சேரும்போது ஸ்கம் அப்படின்ற ஒரு படிவை உருவாக்குது. ஓகேவா. கடின நீரோடு சேரும்போது இது வந்து ஸ்கம் படிவுகளை உருவாக்காது. எது, டிடர்ஜென்ட். இப்ப குறைவான அளவுல நுரையை உருவாக்கும். எது, சோப்பு வந்து குறைவான அளவுல நுரையை உருவாக்கும். இது டிடர்ஜென்ட் வந்து அதிக அளவுல நுரையை உருவாக்கும் இல்லையா. சோப்பு வந்து உயிரிய சிதைவு அடையும் தன்மை பெற்றதா இருக்கு. டிடர்ஜென்ட் வந்து உயிரிய சிதைவு அடையும் தன்மை அற்றது. ஓகேவா.
அடுத்தது நினைவில் கொள்கைலாம் இருக்கும். அது வந்து லெசன்ல இருந்து தான் திருப்பி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க படிச்சுக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த லெசன் இதோட முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் லெசனை அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.